வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ. இன்றைக்கி ஒரு ரொம்ப அருமையான கிராஃப்ட் பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு முன்னாடி வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த எல்லோ கலர் பியூட்டிஃபுல் காட்டன் சாரிக்கு ஒரு ரொம்ப லவ்லியான டிசைன் ரொம்ப ஈஸியாக பண்ண போகிறோம். அண்ட் இட் இஸ் அ பட்டன் மேக். பட்டன் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். அதில் இது வண்டர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆக்சுவலி நான் ப்ளவுஸில் வரைய ட்ரை பண்ணேன். அது அவ்வளோ விசிபிளாக உங்களுக்கு தெரியல ஒயிட் பென்சிலில். ஸோ நான் வந்து நோட் புக்கில் ட்ரா பண்ணி காமிக்கிறேன் ஆஸ் யூஷுவல். ஆக்சுவலி இது பேர் ட்ராயிங் கிடையாது, இது கிறுக்கல். எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி கிறுக்கிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி கிறுக்கியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதை வந்து அப்படியே வந்து பென் வச்சுட்டு கார்பன் பண்ணி அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ எல்லோ கலரில் மிக்ஸ்டு எல்லோ ஒயிட்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி இப்போ பாபினில் போட்டு அதை வந்து இந்த மாதிரி நார்மல் மிஷின் ஸ்டிச்சிங் இருக்கும் இல்லையா, நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ என்கிட்ட வந்து ஒரு 4 கலர்ஸ் பட்டன் இருக்குது. அந்த 4 கலர்ஸுமே ஒன் ஆர் இன் அதர்வே சாரியோட ரிலேட் ஆகிருக்கும் கலரில். ப்ளூ, ஆரஞ்சு, லைட் ஆரஞ்சு, சாரியோட எல்லோ கலர். எல்லோலேயே வந்து ஒரு மாதிரி டார்க் எல்லோவும் இருக்குது, லைட் எல்லோவும் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி. ஸோ மல்டி கலரில் பட்டன்ஸ் வாங்கிக்கலாம். பட்டன்ஸ் வந்து ஆல் ஃபேன்சி ஸ்டோர்ஸில் அவைலபிள். இல்லைன்னா நம்ம அந்த ஹூக்ஸ் அந்த மாதிரிலாம் டெய்லரிங் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும் இல்லையா, அந்த கடையில் எல்லா கலர் பட்டன் நிறைய பேட்டர்ன்ஸ்லேயும் கிடைக்கும். இப்போ அதை வந்து நான் ஒன் சைடில் இந்த சர்க்கிள் போட்டோம் இல்லையா, ஓப்பன் சைடு இல்லாமல் இந்த க்ளோஸ் ஆகி சர்க்கிள் இருக்கு அந்த பக்கம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் ஒயிட் அது கூட மிக்ஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திருப்பியும் கூட ஒயிட் வச்சு மிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். இப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம முன்னாடி பிளான் பண்ணுறதை விட அது பண்ணும்போது நமக்கு ஒரு ஐடியா வரும் இது பண்ணலான்னு. ஸோ நான் ஒயிட் பட்டன்ஸ் ஆட் பண்ணுறேன், ரொம்ப லவ்லியாக வருது. ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் பிளேஸ் வந்து எந்த கலர் எங்கன்னு. ஒன்றா ஆரஞ்சு ஒன்றா ப்ளூ அந்த மாதிரி போட்டாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஃபிக்ஸ் பண்ணி திருப்பி கொஞ்சம் மாற்றுவோம், இங்கே இதை மாற்றலாம் கலர் அப்படின்னு மாற்றிட்டு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிக் பண்ணிவிடுங்க. ஏன்னா தைக்கும்போது இதே ஆர்டர் நமக்கு வராது. ஸோ க்ளூ அப்ளை பண்ணி அதை ஒட்டிட்டு அதுக்கப்புறமா சேம் கலர் த்ரெட் அந்தந்த பட்டனுக்கு அந்தந்த கலரில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட சப்போர்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு அதே சேம் கலர் பட்டன்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு 7 பட்டன்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அது வந்து இந்த மாதிரி ஒன் சைடு, எந்த சைடு நல்லா விசிபிளாக நமக்கு இருக்கும், ஏன்னா இந்த லெஃப்டில் சாரீ வந்துடும், அந்த சைடில் இந்த மாதிரி க்ளூ பண்ணி வச்சுக்கலாம். பிளேஸ் மாறாமல் இருக்கிறதுக்காக தான். நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ண நம்ம எடுத்தோன்னா மார்க் ஏதாவது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுங்க. அப்படி பண்ணும்போதும் கலர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வச்சு பார்க்கும்போது ஒரு ஃபீல் வரும், இது நல்லா இருக்குன்னு. அதை மாற்றி ஸ்டிச் பண்ணிவிடுவோம். அதனால ஃபஸ்ட்டு எப்போவுமே என்னோடய சஜஷன் க்ளூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே பொறுமையாக உட்காந்தாதான் சொல்லியிருக்கேனே, டிவி பாருங்கள், பிடிச்சது ஏதாவது பண்ணிக்கிட்டு இந்த வேலையை. ஏன்னா வேறு வேலை பண்ணும்போது இது பண்ண முடியாது, நோவே, டிவி பார்க்கும்போது தான் பண்ணணும், பண்ணுங்கள். பட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் முடிக்கும்போது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பட்டன்ஸ் எல்லாம் இப்போ நான் பலூன் மாதிரி கன்சிடர் பண்ணுறேன். அதனால அந்த பலூனில் ரோப்ஸ் இருக்கும் இல்லையா, கட்டி மேலே கேஸ் பலூன்ஸ் எல்லாம் ஃப்ளை ஆகும்போது அந்த ஃபீலுக்கு இதை வந்து கொண்டு வந்தாச்சு. சேம் எல்லோ அண்ட் ஒயிட் மிக்சடாக இருக்குமே அந்த எம்ப்ராய்டரி த்ரெட்டில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போது அந்த 3 ரோப் மாதிரி எடுத்ததையும் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல சும்மா கொஞ்சம் பியூட்டி ஆட் பண்ணலாம்னு எல்லோ கலரில் பீடு இருந்தது, அது ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ ஒயிட் கலர் பீடு எடுத்துக்கிட்டு நம்ம அந்த மெஷின் எம்ப்ராய்டரியில் ஸ்டார்ட் பண்ணுற இடம் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லையா, அந்த நாட் ஃபஸ்ட்டு பண்ணுவோம், அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா த்ரெட் கட் பண்ணிவிடுவோம். பட் அந்த எண்டெல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக இந்த மாதிரி ஒயிட் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. பட்டன்ஸ் எல்லாம் நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அண்ட் லவ்லி மாடர்ன் மாடஸ்ட் ஐ கேன் சே, அந்த மாதிரி ஒரு டிசைன் உங்களுக்கு கிடைக்கும். எனி சாரீ நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணலாம். அந்த சோலிக்கு பண்ணிக்கலாம். ஆக்சுவலி பட்டன்ஸ் வச்சு இப்போ ஸ்கர்ட்ஸ் எல்லாம் வருது, ஃப்ராக்ஸ் குழந்தைங்களுக்கு நிறைய வருது ஃபேன்சி பட்டன்ஸில். இது வந்து நார்மல் ஷர்ட் பட்டன், பட் இன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், அவ்வளோதான். இது வந்து எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கலாமான்னு இருக்குது. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஃபோட்டோஸ்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பாய்.